ஒகேனக்கல்லேருந்து கிளம்பலாமா? பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஹாய் நண்பா, அந்த உடனே பிரதீப் நமக்கு ஒரு கோன் ஐஸ் வாங்கி தந்துட்டாரு ஒகேனக்கல்ல. எப்படி நம்ம ஏரியாவிலேருந்து ஒகேனக்கல் வந்தால் ஒகேனக்கல்ல என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1 வீடியோ இருக்குது, ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க நண்பா. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் பிலிகுண்டுக்கு. என்னடா பிலிகுண்டுக்கு கிளம்பிட்டீங்கன்னு பார்க்குறீங்களா? ஒகேனக்கல்ல ஃப்ரெஷ்ஷாக மீன் பொரிச்சது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அடடா, நம்ம அங்கே தேடிட்டு இருந்த மீன் கடையெல்லாம் இங்கே எல்லாம் இருக்குது. பெண்ணாயிரத்தில் தேவைங்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நான் ஒன்றும் கோனைஸே சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ளே இப்போ வாங்கின மீன் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் நம்ம எட்வின் அண்ணா. நம்ம பிளான் போட்ட மாதிரி ஒகேனக்கல்ல தான் சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஆனால் ஒகேனக்கல்ல அந்த அளவுக்கு க்ளீனான பிளேஸ் எதுவும் இல்லை நண்பா. பார்ட் 1 வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒகேனக்கல் எப்படி இருக்குன்னு. எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது பாருங்க. இப்போ மீன் அண்ணனுக்கு இப்பயே பசி எடுத்துக்கிச்சு பிலிகுண்டு போகிறது. ஆமாம், ஐஸ் நீ சாப்பிட்டு வெளிகுண்டு போகிறதுக்குள்ளே நமக்கு பசி எடுத்துக்கிச்சு. அதனால் மீன் எடுத்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பொறுமையாக சாப்பிடணுங்கிறதா பொறுமையாக போக சொல்கிறேன். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அங்கே வேறு கவர் வைக்கலாம். எதை போட்டு 4-5 மாதம் ஆன மாதிரியே இருக்குதுப்பா. மெதுவாக போன்னு சொன்னது குத்தமாக சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா நம்ம எட்வினாவை. ஆக மொத்தத்தில் வெளிகுண்டு ரோட்டு இப்போ தான் உள்ளே போயிருக்கோம். இவங்க போய் முடிக்கிறதுக்குள்ளே இங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஒன் டைம் நம்ம மோசஸனா கூட வரப்போ இந்த ஏரியாவில் தானே சோப்பு ஷாம்பு எல்லாம் வாங்கிட்டு இதே வெளிகுண்டில் தான் வந்து குளிச்சோம் நண்பா. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? பார்க்கலையா? கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்க. ஒகேனக்கல்லேருந்து பிலிகுண்டு வரைக்கும் கூட ரோடு நல்லா இருக்குது. அந்த பிலிகுண்டு ஏரியாவுக்குள்ளே வந்துட்டாதான் எப்பப்பா டங்கு டங்கு நீ அங்கங்கே அடி விடுவது. புளியாமத்துதா இப்படியோ பிலிகுண்டு ஏரியாவுக்கும் வந்து பார்த்தோம். இங்கே ஒகேனக்கலோட மோசமாக இருக்குது. ஐயோ பாவம், ஒத்த கையே இல்லை இந்த குரங்குக்கு. என்ன நண்பா, குரங்கு எல்லாமே நான்வெஜ்ஜா? ஆமாம் நண்பா, காரில் எட்வினாவும் நானும் சாப்பிட்டு வந்த மீனோட முள் எல்லாத்தையும் அங்கே வச்சுருந்தோம். அதை தூக்கி போட்டோடனே குரங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிலிகுண்டும் இப்போ நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் நிறையா கூட்டங்களும் குப்பைகளும் நிறையா வந்துருச்சு. அதனால் இந்த ஏரியாவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நண்பா. நல்ல வேலை பிலிகுண்டில் போய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எபியன் அண்ணாட்ட சாப்பிடாமல் இருந்திருந்தோன்னா அவ்வளோதான். எட்வின் அண்ணாட்ட டக்குன்னு அவர் கொடுக்குறப்பயே வாயில் போட்டுக்கிட்டேன். திருப்பி எங்கே போய் டென்ட்டு போடுறோன்னு தெரில. இப்போ நம்ம பிலிகுண்ட்லேருந்து திருப்பி ஒகேனக்கல் அஞ்சட்டி ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகி அஞ்சட்டிக்கு போய் ஹொன்சனலிக்கு தான் போக போகிறோம். நடுவில் எந்த ஏரியாவில் போய் சாப்பிட போகிறோன்னு தெரில. சாப்பிட்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சுடுகாட்டில் வந்து தான் சாப்பிடணுமா? நம்ம ஒகேனக்கல் ரோட்லேருந்து பிலிகுண்டு போகிற ஜாயிண்டே ஒரு சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாடு பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம் நம்ம. இந்த பிலிகுண்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏபி அண்ணனும் எட்வின் அண்ணனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏபி அண்ணா வெள்ளரிக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ட்ராவலில் சாப்பிடாம எப்படி நண்பா? சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்ம ட்ராவல் மாஸாக இருக்க போது சுடுகாடு பக்கத்துலேயே இருக்கனால கொஞ்சம் தள்ளி போகலான்னு சொல்லிட்டு நான் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். பக்கத்துலேயே ஏதோ ஒரு நல்ல நெல் தர மரமாக போக சொன்னால் தூரமாக போகிறாங்க. என்ன பண்ணுறா எப்படின்னா வாட்டர் சூப்பரில் நண்பா. பக்கத்துலேயே ஒரு சின்ன நீரோட இருக்குது. இவங்க போய்கிட்டே இருக்காங்க. இங்கே சுத்தமான தண்ணி இருக்குது நண்பா. சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒரு நல்ல இடம் கிடைக்கல இவங்களுக்கு. பிலிகுண்டுக்குள்ளெல்லாம் பஸ்ஸு போகாது போல், எல்லாம் அவுட்டர்லேயே இறக்கி விட்டு போயிடுவாங்க போல். ரொம்ப தூரமாக நடந்து போகணும் நண்பா. இப்போ தான் இவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து உக்காந்துருக்காங்க. அப்புறம் என்ன, சாப்பிட உக்காந்தாச்சு. திருப்தியாக ஒரு ஃபுல் கட்டியாச்சு நண்பா. இப்போ எங்கே தானே ஓடுறேன்னு நினைக்கிறீங்க? பின்னாடி ஒரு யானை துரத்திட்டு வருது நண்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே சொல்லுவேன்னு நினச்சிங்க. இல்லை, கை கழுவுறதுக்காக வந்திருக்கேன் நண்பா. எவ்வளோ அழகாக தண்ணி தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இடம் எங்கே நண்பா கிடைக்கும்? மரத்துக்கு நெல்லில் கீழே பக்கத்துலேயே நீரோடையோட இரைச்சல் சவுண்டு எப்பா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. உயிரோட மீன் குஞ்சுங்க எப்படி லைனாக அழகாக போகுதில்ல. இப்போ தான் மீன் ஒரு ஃபுல் கட்டிட்டு வந்தேன். திருப்பி இந்த மீனுங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு நான் பிளான் போட்டு அதை பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்னை விட்டுட்டு போயிடுவாங்க எல்லோரும்.
நம்ம பிடிக்காத மீனுங்களா எங்கெங்கே மீன் பிடிச்சிருக்கோம் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இவங்க கொஞ்ச நேரம் கை கழிட்டு வரத்துக்குள்ளே இவங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க நண்பா. ஒகேனக்கல்லையும் ஒரு டைம் வந்து மீன் பிடிச்சோம். அப்புறம் நாகமரையிலையும் ஒரு டைம் மீன் பிடிச்சேன் நண்பா. எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் நண்பா. டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு, கிளம்பலாமா? இனிமேல் தான் நம்ம பயணமே வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா விழிகுண்டுக்கு அப்புறம் தான் ரோடே சரியில்லை நண்பா. தட்டக்கு புட்டுக்கு தான். ஆனால் இந்த இடமும் காஞ்சி போச்சு நண்பா இந்த வெயிலுக்கு. ஒகேனக்கல் பஸ் டிரைவருங்கெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல் கார் வேகத்துக்கு வராங்க நண்பா. அப்புறம் ஏசுராஜாபுரத்துக்கு வந்தோடனே சுட 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 முறுக்கு சுட்டுட்டு இருந்தாங்க நண்பா. உடனே கார் நிறுத்தி எல்லோரும் வாங்கிக்கிட்டோம். அப்புறங்க அடுத்தது அஞ்சட்டி தான். ஆமாம் நண்பா, இதுதான் அஞ்சட்டியை. அஞ்சட்டிக்கு வந்துட்டு அஞ்சட்டியை கவர் பண்ணாமல் இருந்தால் எப்படி நண்பா? தண்ணி தாக எடுத்துச்சு. உடனே கீழே இறங்கி ஒரு கடையில் போயிட்டு தண்ணி ஒரு 2 லிட்டர் வாங்கி கூலிங்காக சாப்பிட்டு திருப்பி கிளம்பியாச்சு நம்ம ஒன்சனடிக்கு. இதுதான் தமிழ்நாடு பார்டர் நண்பா. இதுக்கு மேலே கர்நாடகா பார்டரு. தமிழ்நாட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கர்நாடகாவுக்கு வந்தாச்சு நண்பா. அவ்வளோதான் நண்பா, நம்ம ஒன்சனலி வந்துட்டோம். இப்போ ஒன்சனலி வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் அவுட்டர் போகணும். கர்நாடகா பஸ் பார்த்தீங்களா? நம்ம ஒன்சனலிக்கு இது 2வது டைம் வரும் நண்பா. மொதல் டைம் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலையா? அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நண்பா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. எப்படியோ நம்மளோட ட்ராவல் பிரதீப் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து முடிச்சாச்சு நண்பா. அப்புறம் என்ன, காரில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணேன். வேண்டாம் இப்போ ஸ்கூட்டிலே போயிட்டு வந்துடலான்னு பிரதீப் சொல்லிட்டாரு. அதனால் நானும் பிரதீப்பும் அப்புறம் எவியனும் கிளம்பிட்டோம். எங்கே 3 பேர்த்து என்னடா இப்படி பார்க்குற தம்பி? இப்போ ஒன்சனலிக்கு வந்துட்டு ஒன்சனலியை சுற்றி பார்க்காம இருந்தால் எப்படி? அதனால தான் ஒன்சனலியை சுற்றி பார்க்குறதுக்காக வந்துட்டோம். அதான் பாருங்கய்யா, கர்நாடகா பஸ் வந்துருச்சு இன்னொன்று. போன டைம் ஒன்சனலி வந்தப்போ இந்த ரோட்டில் தான் போயிருந்தோம். இது கனகபுரா போகிற ரோடு. நம்ம கார் டிரைவ் பார்த்தோமே. இந்த டைம் கனகபுரா கண்டிப்பாக போகிறோம் நண்பா. அட போன டைம் இந்த ஏரியாலேயும் லோட்டஸு தண்ணியெல்லாம் இருந்துச்சு நண்பா இந்த குளத்தில். இங்கேயும் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் போல். இதுதான் நண்பா ஒன்சனலி என்ட்ரன்ஸு. அப்புறம் இது வந்து ஒன்சனலி பஸ் ஸ்டாண்ட் நண்பா. அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே ஒன்சனலி சின்ன மார்க்கெட்டு. எல்லா காய்கறியுமே இந்த ஏரியாவில் கிடைக்கும் நண்பா. போன டைம் ஒன்சனலிக்கு வந்தப்போ இந்த கடையில் தானே பர்ச்சேஸ் பண்ணோம். ஓசில் வண்டி வாங்கிட்டு வந்தால் இது ஒரு பிரச்சனை நண்பா, பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ஏப்பா பிரதீப், குளத்தை காட்டிகிட்டு இருக்கிற, இப்போ நம்ம குளமா முக்கியம், பெட்ரோல் பங்க் எங்கன்னு கேட்டேன். உடனே அங்கே கீழே இருக்குது 100 மீட்டர் தான் அப்படின்னாரு. அப்போ இறக்கமாக இருக்குதே பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் ஏறி உக்காந்துக்கிட்டு தள்ளு 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 அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளிக்கிட்டே பெட்ரோல் பங்க் வந்தாச்சு நண்பா. இந்த ஒன்சனலியில் ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருக்குதான். அது இந்த பெட்ரோல் பங்க் தான், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் நண்பா. பிரதீப்புக்கு முன்னாடியே தெரியும் போல் பெட்ரோல் இல்லாதது. ஏன்னா அவரோட மூஞ்சில் அப்படியே பிரகாசம் அப்படி இருக்குது. நல்ல வேலை பக்கத்துலேயே பெட்ரோல் இல்லாமல் நினச்சி கொஞ்சம் தள்ளி அங்கே இருந்திருந்தா அவ்வளோதான். நீ தள்ளு தள்ளு தள்ளு. நம்மளோட ஸ்கூட்டிக்கு பின்னாடி பெட்ரோல் அடித்தாச்சு. இவர் டிராக்டருக்கு முன்னாடி பெட்ரோல் அடிச்சிட்ருக்காரு. நம்ம காருக்கு நடுவில் தான் பெட்ரோல் அடிக்கணும். அப்புறம் பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நண்பா. பெட்ரோல் அடித்தானே ஸ்டார்ட் ஆகுமா நம்ம வண்டி? திருப்பியும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தந்துருச்சு. ஸ்டார்ட் ஆகும்னு பார்க்குறேன், ஸ்டார்ட்டே ஆகல. அப்புறம் திருப்பி தள்ளுன்னு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு எப்பயுமே இயற்கையை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே பின்னாடி பார்த்தேன். இயற்கை சூப்பராக இருந்துச்சு நண்பா. வால் தான் இந்த மாதிரி மலை அடிவாரத்துக்கு அடியில் வந்து வாழ்நண்பா. என்னப்பா பிரதீப என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாலும் கொஞ்சம் பாருங்க ஓகேவா? கூப்பிட்டா கூட கேமராவை பார்க்க மாட்டேங்கிறாரு பிரதீப். அவ்வளோ சின்சியராக என்னதை தான் பார்க்குறாரோ தெரில. அப்புறம் என்ன, எல்லாம் சாப்பிட்டு குளத்து பக்கம் வந்தாச்சு. ஒரு நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாமே வியூஸே போவாதுன்னு சொல்லி நம்ம பிரதீப் கலாய்ச்சிட்டு வராரு. 3 பேரும் 3க்கு போகிறேன்னு நினைக்காதீங்க, 1க்கு போயிட்டு வந்தோம் அந்த குளத்துக்கிட்ட. அடா சரியான வியூ இல்லை. அப்படியே இப்போ நம்ம அவுட்டர் போயிட்டுருக்கோம் நண்பா. ஆமாம் நண்பா, இன்றைக்கி ஈவினிங் ஒன்சனலி வில்லேஜில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். எப்படி போன டைம் ஸ்டே பண்ணோமோ அதே மாதிரி தான். நம்ம வந்தது தெரிஞ்சோடனே நம்ம ஒன்சனலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று கூட்டிட்டாங்க. அப்புறம் என்ன, கனகபுரா நைட் ட்ராவல் தான் இன்றைக்கி.
நமக்கு சுட 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 சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக டைம் 7 மணி. 8 மணிக்குள்ளே வந்துடலான்னு சொல்லிட்டு 17 கிலோமீட்டர் நம்ம ஒன்சனல்லியிலேருந்து கணக்குப்புறாவுக்கு போயிட்டு வந்துடலாமா? இப்போ தான் வந்து கணக்குப்புறாவுக்கு சேர்ந்தோம். அதுக்குள்ளே 8 மணி ஆயிடுச்சு. திருப்பி ரிட்டர்ன் வேறு போகணும். பெட்ரோல் அடிக்கணும். 200 ரூபாய்க்கு அடிச்சுட்டு அப்புறம் கணக்குப்புறா சிட்டிக்குள்ளே போனோடனே கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பலாமா? சரி பிரதீப், எதுக்குப்பா என்னை கணக்குப்புறாவை கூப்பிட்டு வந்தேன்னு கேட்டோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்குண்ணா. எனக்கு வந்துச்சு பாருங்கள், ஏன்டா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா 17 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்தோம் அப்படின்னு கேட்டேன். பிரதீப் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு கணக்குப்புறா பஸ் ஸ்டாண்டை. தேங்க்யூ. இப்போ அவரோட செல்லுக்கு மட்டும் தான் போஸ்ட் கொடுப்பாரு போல். நம்ம செல்லுக்கெல்லாம் கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டேங்கிறான். இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சில. எப்பா சரியான டைம் நண்பா, கண்ணெல்லாம் எரியுது. இப்போ கரெக்டாக டைம் 5 மணி நண்பா. எப்பயும் போல் ஒன்சனலிக்கு வந்தோடனே இந்த கொய்யாப்பழ குச்சை தான் உடச்சி பல் விளக்குவோம். அதே மாதிரி பல் விளக்கிட்டு பனி சரியான பனி நண்பா. கண்ணே தெரில, மாதம் தெரிஞ்சு. ஒரு 6 மணி போல் தான் கண்ணே கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சு நண்பா. டைம் வந்தப்போ ராகி போட்டிருந்தாங்க, எல்லாத்தையும் அறுவடை செஞ்சுட்டாங்க. தூர செடி தான் ஒன்றும் இருக்குது. குளிர் தாங்க முடியாமல் அப்படியே நான் வந்து காருக்குள்ளே உக்காந்துக்கிட்டேன். கண்ணாடி ஃபுல்லாகவே பனியாக இருந்துச்சு, அதனால் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் பகிரணுன்றதுக்காக கண்ணாடியிலேயே எழுத ஆரம்பிச்சிட்டேன். அது என்னன்னு கண்டுபிடிங்க நண்பா. என்னதான் எழுத போகிறேன்னு பார்க்குறீங்களா? SIPSIP855. ஆமாம் நண்பா, இந்த நம்பர் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும் நண்பா. சர்வேலிங் இன் பேரடைஸ் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் அப்படியே இருந்தது, திடீர்னு கண்ணாடியில் ஃபுல்லாகவே தண்ணி வடிய ஆரம்பிச்சிச்சு. என்னடான்னு பார்த்தா தான் தெரியுது, நம்ம சூரியன் வந்துட்டாரு. அப்புறம் Day 2 குட் மார்னிங் நண்பா எல்லாத்துக்கும். நம்ம சூரியனை அப்படியே மிரரை கீழே இறக்கி அப்படியே பார்த்தா அப்பா அழிச்சுன்னு தெரியுறாரு. ஊருக்கு வர போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகணும். Part 3 பார்க்கலாம்.